وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم تعالوا يستغفر لكم رسول الله لووا رؤوسهم ورأيتهم يصدون وهم مستكبرون سواء عليهم أستغفرت لهم أم لم تستغفر لهم لن يغفر الله لهم إن الله لا يهدي القوم الفاسقين آمنت بالله صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அருளையோன் ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் சொந்தமானதாய் ஸலாத்தும் கருணையும் சலாமும் ஈடேற்றமும் ஈருவர் சர்தார் சையதுல் கௌனைன் நபி சுலைம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிப்பவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் சங்கை பொருத்தி இமாம்கள் சாலிஹான நல்லடியார்கள் மூமின் முஸ்லிம்களாகிய நம் அனைவர்கள் மீது உண்டாவதாக. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா எவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறானோ அவைகளை நாம் எடுத்து நடக்கும் விஷயத்திலும், அவன் விளக்கியவைகளை விட்டு முற்றிலும் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும் விஷயத்திலும், ஹராம் ஹலால் பற்றியும் சுபஹாத்திலும் சந்தேகமான கர்மங்களை செயல்படுவது விஷயத்திலும் முதலாவதாக இலக்கணம் பாருங்கள் அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலாவுடைய ஆலயமாகிய இந்த பூமியிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி முதலாக அமைக்கப்பட்ட சிறப்பான அல்லாஹ்வுடைய இறை இல்லமாகிய காபத்துல்லாஹை தரிசிப்பதற்காக வேண்டியும் ஹஜ்ஜினுடைய கடமைகளை செய்வதற்காக வேண்டியும் எங்களிலே பல சகோதரர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா புனிதமான கஅபத்துல்லாஹிலே ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அந்த 120 ரஹ்மத்துகளில் அந்த கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத்துகளையும், அந்த கஅபத்துல்லாஹிலே தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத்துகளையும், அந்த கஅபத்துல்லாஹை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 20 ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் தஆலா அருளிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறாக ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த இறையில்லமாம் கஅபத்துல்லாஹ் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா இறக்கிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்களுடைய வளமை, அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்ற நல்ல ஒரு வளமை வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி செல்லக்கூடிய சகோதரர்களை போய் சந்தித்து அவர்களுக்காக வேண்டி அவர்களிடத்திலே எமக்காக வேண்டி துஆ செய்யுமாறு அவர்களிடத்திலே முசாஃபஹா செய்து வேண்டிக் கொள்வது ஒரு சிறந்த ஒரு கர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம குஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர் லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹஜ்ஜாஜிகளுடைய பாவங்களை நீ மன்னித்து தருவாயாக. இன்னும் அந்த ஹஜ்ஜாஜிகள் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து தருவாயாக. ஹஜ்ஜாஜிகளுடைய பாவங்களையும்
ஹஜ்ஜாஜிகள் யார் யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்தரு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு ஹாஜி இறை இல்லத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜாஜி அவர்களுடைய துஆக்கள் பிறருக்காக வேண்டி அவர்கள் கேட்கக்கூடிய இஸ்திக்பார் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நாயகம் இன்னும் قال عمر رضي الله تعالى عنه سيدنا عمر رضي الله تعالى عنه அவர்கள் சொல்கிறார்கள் الحاج مغفور له ولمن يستغفر له في شهر الحج والمحرم والصفر و20 من ربيع الأول. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் الحاج مغفور له ஒரு ஹஜ்ஜாஜி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. وَلِمَنْ يَسْتَغْفِرْ لَهُ فِي شَهْرِ ذِي الْحَجِّ ذِي الْحَجِّ மாதத்திலேயும் வல்முஹர்ரம் முஹர்ரம் மாதத்திலேயும் சஃபர் மாதத்திலேயும் ரபியுல் அவ்வலுடைய முதல் 20 நாட்கள் வரைக்கும் ஒரு ஹஜ்ஜாஜி பிறருக்கு கேட்க வேண்டிய துஆக்கள் பிறருக்காக வேண்டி அவர் கேட்கக்கூடிய இஸ்திக்பார் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவேதான் சலஃபுஸ் சாலிஹீன்கள் முன்னோர்கள் நல்லடியார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை போய் சந்தித்து அவர்களிடத்திலே அவர்களுடன் முசாஃபஹா செய்து எங்களுக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள், எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய வளமை இருக்கிறது. அத்துடன் மதீனா நகரத்தை நீங்கள் சந்தித்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை நீங்கள் சந்தித்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய ஸலாத்தையும் நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொல்வதும் சலஃபுஸ் சாலிஹீன்களுடைய ஒரு நல்ல வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறார்களோ அவர்களை சந்தித்து முசாஃபஹா செய்து எங்களுக்காக வேண்டி துஆ செய்வதற்கு செய்யுங்கள் என்று அவர்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒரு மனிதன் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றியதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌதா ஷரீஃபை ஜியாரத் செய்வது சுன்னத் முஅக்கதாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜினுடைய காலங்கள் வருகின்ற பொழுது ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பற்றி பேசப்படுகிறது, ஹஜ்ஜினுடைய ஃபதாயில்களை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் ஹஜ்ஜி முடிந்தவுடன் அதோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சுன்னத் முஅக்கதாவான அமலாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை பற்றி உண்டான நன்மைகள், அவைகளை பற்றி உண்டான ஹதீஸ்கள் இன்று இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, மறைக்கப்படுவது மாத்திரமல்ல, அதற்கு முரணான கருத்துக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை ஜியாரத் செய்யக்கூடாது, மதீனாவுக்கு செல்லுகின்ற பொழுது மஸ்ஜித் நபவியை ஜியாரத் செய்ய செல்கிறேன் என்றுதான் நியத்து வைக்க வேண்டும், ரசூலுல்லாஹுடைய ஜியாரத் செய்வதற்காக வேண்டி செல்கிறேன் என்று நியத்து செய்யக்கூடாது என்றெல்லாம் வழிகேடத்தையின்றி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடிய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முற்றிலும் முரணான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஹஜ்ஜினுடைய காலங்கள் வருகின்ற பொழுது ஹஜ்ஜை அடுத்து செய்யக்கூடிய சுன்னத் முஅக்கதாவாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை செய்வதை பற்றி உண்டான ஹதீஸ்களையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி மக்களுக்கு உணர்வூட்டுவதும் ஞாபகப்படுத்துவதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சூரா அல்-முனாஃபிகூன் 5ஆம் 6ஆவது திருவசனத்திலே அல்லாஹ் பின்வரும் கூறுகிறார். சூரா முனாஃபிகூன் நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, முனாஃபிகீன்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் பின்வருமாறு சொல்கிறார். وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا يَسْتَغْفِرْ لَكُمْ رَسُولُ اللَّهِ முனாஃபிகீன்களை பார்த்து, வாருங்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே செல்வோம். யஸ்தக்ஃபிர் லகும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எனவே வாருங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே நாங்கள் செல்வோம் என்று அந்த நயவஞ்சகர்களை முனாஃபிகீன்களை அழைக்கப்பட்டால், லவ்வு ரூஸஹும், அவர்கள் தங்களுடைய தலையை குனித்துக் கொள்வார்கள். அவர்கள் அதை புறக்கணிப்பார்கள். ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி, சந்திப்பதற்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் தலையை குனித்துக் கொள்வார்கள், அதை மறுத்து விடுவார்கள். லவ்வு ரூஸஹும் வரஐதஹும் யஸத்தூன வஹும் முஸ்தக்பிரூன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிப்பதை செல்வதற்கு அவர்கள் தடுப்பார்கள். ஏன் தடுப்பார்கள் தெரியுமா? வஹும் முஸ்தக்பிரூன், அவர்கள் பெருமை அடித்த நிலையிலே, தற்பெருமை அடித்த நிலையிலே அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே நாங்கள் செல்ல தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதர், நம்மை போன்றவர் தானே என்றெல்லாம் மோசமான எண்ணங்களை ரசூலுல்லாஹை பற்றி உண்டான தரம் குறைவான எண்ணம் ஒரு முனாஃபிக் நயவஞ்சகனுடைய கல்வியிலே, உள்ளத்திலே இருப்பதின் காரணத்தினால் ரசூலுல்லாஹிடத்திலே நாங்கள் செல்வோம். அவர்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடுவார்கள் என்று சொன்னால் தலையை குனித்துக் கொள்வார்கள். முடியாது என்று அவர்கள் மறுத்து விடுவார்கள். அவ்வாறு செல்லக்கூடியவர்களையும் அவர்கள் தடுப்பார்கள். இது முனாஃபிகீன்களுடைய அடையாளம். சூரா முனாஃபிகூன் 5ஆம் 6ஆம் திருவசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மேலும் இன்னொரு திருவசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், وَإِذَا دُعُوا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ لِيَحْكُمَ بَيْنَهُمْ, அல்லாஹ்வுடைய ரசூலின் அளவிலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால், لِيَحْكُمَ بَيْنَهُمْ, அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வாருங்கள் என்று அந்த முனாஃபிகீன்களிடத்திலே சொல்லப்பட்டால், இதா ஃபரீகுன் மின்ஹும் முஅரிதூன், அவர்கள் இன்றும் ஒரு கூட்டத்தினர்கள் அதை புறக்கணிப்பார்கள். முஅரிதூன், அதை புறக்கணிப்பார்கள். வயகுல் லஹுல் ஹக்கு, அவர்கள் உண்மையான பாதையிலே இருப்பார்களேயானால், யஅதூ இலைஹி முஸ்ரிமீன், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் விரைந்தோடி வருவார்கள். உண்மையான பாதையிலே, சத்திய கொள்கையிலே, சத்திய பாதையிலே அவர்கள் இருப்பார்களேயானால், அல்லாஹ்வுடைய ரசூலின் அளவிலே வாருங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அவர்கள் விரைந்தோடி வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கேட்கின்றான். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் மறுக்கின்றார்களே, அத்தகைய முனாஃபிகீன்களுடைய உள்ளத்திலே அஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கின்றான். முனாஃபிகீன்களே, நயவஞ்சகர்களே, உங்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதா? அமிர்தாவு, அல்லது நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே, அவர்களுடைய நுபுவத்திலே நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? அம் யகாஃபூன அன் யகீஃப அல்லாஹு அலைஹிம் வ ரசூலுஹு, அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களுக்கு
அநீதம் செய்து விடுவார்கள், அநியாயம் செய்து விடுவார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான். பல் உலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ்வுடைய ரசூலுடையத்திலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் புறக்கணிக்கின்றார்களே, அந்த முனாஃபிக்குகளுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது. அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். பல் உலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு முனாஃபிக்குகளுடைய தன்மையை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனை தொடர்ந்து உண்மையான இறை விசுவாசிகள் முஃமினீன்களுடைய தன்மையை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த ஆயத்தினுடைய தொடர்பிலே அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வாருங்கள் என்று ஒரு உண்மையான முஃமினுக்கு, முஃமினான அடியார்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வின் அளவிலையும் அல்லாஹ்வுடைய ரசூலின் அளவிலையும் லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய அளவிலே நீங்கள் வாருங்கள் என்று முஃமினீன்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஐ யகூலு சமிஅனா வ அதானா, அந்த முஃமினீன்கள் சொல்வார்கள் சமிஅனா வ அதானா, நாங்கள் செவிசாய்த்தோம் வழிபட்டோம் என்று சொல்வார்கள். நாங்கள் செவிசாய்த்தோம் வழிபட்டோம். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். முனாஃபிகீன்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் புறக்கணிப்பார்கள், தலையை குனித்துக் கொள்வார்கள், பிறரையும் தடுப்பார்கள், அவர்கள் தற்பெருமை அளித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் என்ன அந்தத்திலே எங்களை விட பெரியவர்களா, எங்களை போன்ற மனிதன் தானே என்ற நம்பிக்கை என்ற பார்வை அவனுடைய உள்ளத்திலே இருப்பதின் காரணத்தினால் அவன் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதை தடுக்கின்றான். அவன் உள்ளத்திலே பெருமை அளிக்கவில்லை. ஆனால் முஃமினீன்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அந்த முஃமினீன்கள் நாங்கள் வழிபட்டோம் அடிபணிந்தோம் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் அளவிலே அவர்கள் முறைந்தோடி வருவார்கள். அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் மேலே குறிப்பிட்ட திருவசனம் சூரத்துன் நூர் 48, 49, 50, 51 திருவசனங்கள். சூரா அன்-நூரிலே 48வது திருவசனத்திலே இருந்து 51வது திருவசனம் வரைக்கும் முனாஃபிகீன்களுடைய விடயத்திலே இறக்கப்பட்ட ஆயத்து. மேலும் அல்லாஹ் தஆலா சூரா அன்-நிசா 64வது திருவசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக. நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்தில் நின்று உண்டானவர்கள், உங்களுடைய உம்மத்தில் நின்று உண்டான சில அடியார்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட நிலையிலே பாவங்கள் செய்தி செய்தி தனக்கு அநீதம் செய்து கொண்ட நிலையிலே அவர்கள் உங்களிடத்திலே வந்து ஜாஊக, உங்களிடத்திலே அவர்கள் வந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடுவார்கள். யானால் நன்றாக இந்த ஆயத்தை சிந்திக்க வேண்டும். வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், தன்னுடைய நப்சுக்கு அநீதம் செய்து கொண்ட நிலையில் உங்களிடத்திலே வந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடுவார்களேயானால், அவ்வாறு அவர்கள் உங்களிடத்திலே வந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடுகின்ற பொழுது வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நீங்களும் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடுவீர்களேயானால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை மிக்க மன்னிக்கக்கூடியவனாக மிகவும் கருணையுள்ளவனாக அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். சூரா அன்-நிசா 64வது திருவசனம். இந்த ஆயத்தினுடைய தஃசீர் விளக்கத்திலே
வலவ் அன்னஹும் இஸ் லலமு, இது என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த சொல் அரபி இலக்கணத்தின் பிரகாரம், கிராமர் அரபி இலக்கணத்தின் பிரகாரம் அந்த இது என்ற வார்த்தைக்கு, அந்த வார்த்தை 3 விடயங்களை உள்ளடக்கிக் கொள்கிறது. அந்த இது என்று சொல்லக்கூடிய வார்த்தை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் அது எடுத்துக்கொள்கிறது. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 காலங்களையும் அது உள்ளடக்கிக் கொள்கிறது. எனவே இந்த ஆயத்தினுடைய கருத்திலே, தஃசீர் விளக்கத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் வலவ் அன்னஹும் இஸ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக என்று சொல்கின்ற பொழுது, அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற காலத்திலும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு, வஃபாத்திற்கு பிறகும், இன்றும் எதிர்காலத்தில் கியாமத் நாள் வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய ஜியாரத்தை செய்வதின் அளவிலே அந்த ஆயத்தை இஷாரா செய்கிறது. அதற்கு இஷாரத்துன் நஃப்ஸ் என்பதாக சொல்லப்படும். உலமாக்களுக்கு தெரியும், அடிப்படை சட்டங்களை படித்தவர்களுக்கு தெரியும், குர்ஆனிலே ஒரு ஆயத்துக்கு மானா செய்கின்ற பொழுது அங்கே இஷாரத்துன் நஃப்ஸ், இக்திலாஉன் நஃப்ஸ், தலாலத்துன் நஃப்ஸ், இப்படியாக ஒரு ஆயத்துக்கு 4 விதமாக மானாக்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இஷாரத்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே இந்த ஆயத்திலே இது என்று சொல்லக்கூடிய சொல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜியாரத்தை சென்ற காலத்திலும் இப்பொழுதும் எதிர்வரக்கூடிய காலங்களிலும் கியாமத் நாள் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதை அந்த ஆயத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய ஜியாரத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்திலே ரௌதா ஷரீஃபிலே நின்று கொண்டு, யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டை கொண்டு உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ஒரு மனிதன் துஆ கேட்டால், நிச்சயம் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அல்லது யா ரசூலல்லாஹ், உங்கள் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை மன்னிக்கின்றான். அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறிய நேரத்திலே அந்த ஆதாரங்களை விளக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், மன் ஜாஅனி ஸாயிலன் லம் தன்ஃபிஉஹு ஹாஜத்துன் இல்லா ஜியாரத்தி கான ஹக்கன் அலைய அன் அகூன லஹு ஷஃபீஅன் யௌமல் கியாமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜாஅனி ஸாயிலன், எல்லோர் மனிதன் என்னை ஜியாரத்து செய்ய வருகிறான். அப்படி என்னை ஜியாரத்து செய்ய வருகின்ற பொழுது லம் தன்ஃபிஉஹு ஹாஜத்துன் இல்லா ஜியாரத்தி, அவனுடைய உள்ளத்திலே எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, என்னை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர, நியத்தை தவிர வேறு எந்த நியத்தும் அவனுடைய உள்ளத்திலே கிடையாது. என்னை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறான். அப்படி ஒரு மனிதன் நியத்து செய்து வருவானேயானால் கான ஹக்கன் அலைக்க அன் அகூன லஹு ஷஃபீஅன் யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அந்த மனிதனுக்காக வேண்டி நான் ஷஃபாஅத்து செய்வது என் மீது கடமை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். தபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும் துஹத்திஸூன வ யுஹத்திஸு லக்கும், நான் இந்த உலகத்திலே ஹயாத்தோடு வாழ்வதும் உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு அதிலே கைர் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. துஹத்திஸூன வ யுஹத்திஸு லக்கும், நீங்கள் என்னோடு பேசுகிறீர்கள், நானும் உங்களுடன் பேசுகிறேன்.
நீங்கள் நேருக்கு நேராக என்னிடத்திலே இருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறீர்கள். இந்த உலகத்திலே நான் ஹயாத்தோடு இருப்பதும் உங்களுக்கு கைதுதான். எப்படி நான் இந்த உலகத்திலே ஹயாத்தோடு இருப்பதன் மூலமாக என்னுடைய உம்மத்தினர்களாகிய உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதோ, பிரயோஜனம் இருக்கிறதோ, அதே போன்று நான் மறைந்ததற்கு பிறகும், இந்த உலகத்தை விட்டும் நான் மறைந்ததற்கு பிறகும், என்னுடைய மௌத்துக்கு பிறகும் உங்களுக்கு கயிறு இருக்கிறது. நான் ஹயாத்தோடு இருக்கும் போது எப்படி உங்களுக்கு நன்மை கிடைத்ததோ என் மூலமாக, அதே போன்று என்னுடைய வஃபாத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஅரமு அலைய அஅமாலக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் எனக்கு காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் எனக்கு காண்பிக்கப்படுகிறது. ஃபமா ரஅய்து மின்ஹு கைரன் ஃபஹமிதுல்லாஹ அலைஹி, நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் நல்லதாக இருந்தால், நல்ல அமல்களை நான் பார்ப்பேனானால் உங்களில் நின்றும் அல்லாஹுவை நான் ஷுக்ர் செய்கிறேன், அல்லாஹுவை நான் புகழ்கிறேன். وما رأيت من شر استغفرت لكم, நான் உங்களில் நின்றும் கெட்ட அமல்களை நான் பார்த்தால் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திக்ஃபார் தேடுகிறேன், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திக்ஃபார் தேடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சரியான ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுதும் உம்மத்தினர்களுக்கு அவர்கள் மூலமாக நன்மை, அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் கியாமத் நாள் வரைக்கும் உம்மத்தினர்களுக்கு அவர்களின் மூலமாக நன்மை கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. எங்களுடைய அமல்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பிக்கப்படுகிறது. நல்ல அமல்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். எங்களுடைய அமல்கள் கெட்ட அமல்களாக இருந்தால் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இடத்திலே இஸ்திக்ஃபார் தேடுகிறார்கள். அவ்வாறு முஃமினீன்களுக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். فاعلموا أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات. நபியே நாயகமே, வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில்முஃமினீன வல்முஃமினாத், உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டியும் மூமினீன்களாகிய மூமினீன்களில் நின்று உண்டான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவத்துக்காக வேண்டியும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா ஷரீஃபிலே நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய ஸலாத்துக்கு பதில் சொல்கிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஒரு முஃமினுடைய கபரை நீங்கள் ஜியாரத்து செய்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் என்று நீங்கள் சலாம் சொன்னால், ஒரு சாதாரண முஃமின் கூட, கபரிலே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சாதாரண முஃமின் கூட நீங்கள் சொல்லக்கூடிய சலாத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். உங்களுடைய சலாத்துக்கு அந்த கபராளி பதிலும் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சாதாரண முஃமினுடைய விடயத்திலேயே இப்படி என்று சொன்னால், அந்த முஃமினீன்களிலே சிரேஷ்டமான, நபிமார்களில் சிரேஷ்டமான, சிறுசிகளிலே சிரேஷ்டமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் அவர்கள் கபரிலே அவர்கள் ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத், நசாயி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم الأنبياء أحياء في قبورهم يصلون.
நபிமார்கள் தங்களுடைய கபர்களிலே அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், அந்த கபரிலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சரியான ரிவாயத். நபிமார்கள் யாருமே மண்ணோடு மண்ணாக அழிவதில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றியவர்கள் ஹஜ்ஜினுடைய கடமையை முடித்ததற்கு பிறகு மதீனா நகரத்தை தரிசிக்க போகின்ற நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய போகிறேன் என்ற நியத்தை செய்து கொண்டு போக வேண்டும். அங்கே அதிகமான ஸலவாத்துக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலாத்தை சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையில் அடக்கப்பட்டிருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உச்ச நண்பர்களாகிய சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஸலாத்தை சொல்ல வேண்டும். இதுதான் ஜியாரத் செய்யக்கூடிய முறை. அவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா ஷரீஃபை ஜியாரத் செய்வது சுன்னத் முஅக்கதா என்பதாக எங்களுக்கு இமாம்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக ஹஜ்ஜினுடைய கடமைகளை முடித்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌதாவையும் தரிசித்து வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைத்து ஹஜ்ஜாஜிகளுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. புனித ரௌதா ஷரீஃபை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவாயாக. அதன் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு அருகதை உள்ளவர்களாக நம்மை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.